வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு கிருஷ்ணா. இன்னைக்கு உங்களை சிரிக்க வச்சு செம்ம ஜாலியான ஒரு மூட செட் பண்ணி கொடுக்க போறேன். அதையும் போடுறான்னு கேக்குறீங்களா? ஹீரோவோட பொண்ணை ஒருத்தன் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடறான். யாரு என்னன்னு தெரியல. அவனை தேடி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனோட வயசான அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த கில்லரை தேடி போறான். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம அம்மாவுக்கு ஆல்சைமர்ங்கிற ஒரு நோய் இருக்கு. அதாவது வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய். ஒருவேளை அது வந்துருச்சுன்னு வைங்களேன், சுய அறிவு இருக்காது, பெரும்பாலான விஷயங்கள் மறந்துகிட்டே இருப்பாங்க, எதுவுமே சரியாவே ஞாபகம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவாங்கன்னு வைங்களேன். அப்படி மாறின ஹீரோவோட அம்மா பண்ற அலப்பறை இருக்கு, கடவுளே மொரட்டு காமெடியா இருக்கும். அதுலயே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பூந்து பண்ற அலப்பறை எல்லாம் அப்படி ஒரு ரணகலமா இருக்குங்க. பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டி பண்ண இன்னொரு கலவரம் ஒன்று இருக்குதுங்க. கிட்னாப்பிங் கிரானி அப்படிங்கிற படத்தை சம்பந்தமே இல்லாம 18+ போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த வீடியோவை இன்னொரு சேனல்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன், போய் பார்த்து வயிறு வலிக்கு சரிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ गाइस, இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அப்படியே அந்த சிவப்பு கலர் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் தான் சொல்றேன். 2020 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு ஓ மைக்ரேன். ஐயோ என் பாட்டி இப்படி பண்ணிட்டியே பாட்டி, அந்த படத்தோட டைட்டில் பேரு. சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லயே அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி பார்த்துடலாம். ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். அதாவது இந்த ஆக்சிடென்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, ஹிட் அண்ட் ரன்லாம், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு. கூடவே அந்த இவனோட அம்மா, அவங்க தான் கொரியாவில் நடந்த முதல் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில முதல் முறையா கலந்துக்கிட்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. கூடவே இவங்களுக்கு ட்ரக் எல்லாம் நல்லா ஓட்ட தெரியும், விவசாயத்துல ஈடுபடக்கூடிய ஒரு ஆளு. கூடவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருக்கா, பேரு பூமி. இவனோட பொண்டாட்டி இவங்க மாமியார் டார்ச்சர் தாங்க முடியாம ஓடி போயிருச்சுங்க, பாவம். அடுத்து இன்னொரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் பேரு யூனா. இந்த ஸ்கூட்டர்ல வந்து இறங்குது பாத்தீங்களா, இந்த கேரக்டர் தான். அத்தா அத்தா என்னத்தா பண்றீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்க, அப்போ வழியில் இருக்கிற நாயை கொஞ்சிட்டு போறா. இந்த நாயோட பேரு அஞ்சா. நாடா நீ நாய்க்கெல்லாம் பேர் வைக்கிறிய, அதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்குதான்னு கேக்குறீங்களா? இந்த படத்துல இந்த நாய்க்கு ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்னு இருக்குது. பாவங்க அந்த நாய், யாரு பத்த பிள்ளையோ, முடி அதிகமா இருக்குது, நம்ம தாய் கிழவி என்ன பண்ணிருக்குது, சுரண்டி வச்சிருக்குது. அட இந்த அத்தா தொல்லை வேற தாங்க முடியலன்னு நேரா உள்ள போயிட்டு இருந்தா அங்க ஃப்ரிட்ஜ் வேற புடுங்கி வச்சிருக்குது கிழவி. அட சாமியார் பேட்ட சம்சாரம், உனக்கு இதே வேலையா போச்சுன்னு உள்ள வந்து பார்த்தா நம்ம தாய் கிழவி குட்டி பாப்பாவோட முடிய வெட்டி விட்டு, இப்பத்தாண்டா தங்க நீ ரொம்ப அழகா இருக்குதுன்னு பைப்ல லேசா சிலித்து காமிச்சது இந்த குட்டி பைப்ல கத்த யாரு பத்த பிள்ளையோ ஓப்பனிங்லயே குத்து வாங்குது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஆபீஸ்ல எல்லாரும் இனிமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க, ஒரு மாதிரி காலை எக்ஸசைஸ் போல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேட்டா வந்தது அவங்க சீஃப் கழுவி ஊத்த விடுவாத்தியாரே, அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, வேலையை கச்சிதமா முடிச்சு வைக்கிறேன் இவன் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இவங்க சீஃப் இவனுக்கு நிறைய ஹிட் அண்ட் ரேஸ் கொடுக்க, யோ என்ன பார்த்தா என்ன விளையாட்டா தெரியுதா, எல்லாத்தையும் எனக்கு மட்டுமே கொடுக்குற, ஏய் புறா, எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பைப்ல எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்குது. அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, யோ என்னயா என் காருக்கெல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோமே, ஒழுங்கா எனக்கு பார்த்து பண்ணுன்னு சொன்னதும், அப்படிங்களா சார் ஒரே நிமிஷம் இருங்க, உங்களோட டீட்டெயிலாம் சொல்லுங்க, செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ சார் உங்க கார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி டேமேஜா தான் இருக்கு, பொதுவாக நாம பண்றது எல்லாமே 80% மேல இருந்தா மட்டும் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னு சொன்னதும், அதெல்லாம் முடியாதுன்னு அந்த பைப்ல ஓவரா கத்துது. சரி ஓகே சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, அங்கேயே இருங்க, இன்னொரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து சேர்ந்துறன்னு பைப்ல நேரா கிளம்பிடுறா. அதை பார்த்த சீஃப் இப்ப ஃபீல்டுக்கு போறானா இல்ல ஆபீஸை விட்டு போறானா தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாப்ல. இந்த இடத்துக்கு நம்ம ஆளு ஸ்டைலா வந்து இறங்கி பின்னாடி டிக்கில இருந்த சுத்தி எடுக்க, அந்த டைம்ல என்னோட பொண்ணு கால் பண்றான், ஆனா எடுக்கல. இந்த பைப்ல நடந்து போய்கிட்டே, அதுவும் பைரவ பிஜிஎம்மோட நடந்து போய்கிட்டே, ஏண்டா இதுதான் காரா, டேய் கஸ்டமரே எங்கடா இருக்க, வெளியே வாடா பிக்காலி பேல, இங்க பாத்தியா என் கையில என்ன இருக்குதுன்னு பாத்தியா, என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர், மாவனை இன்னைக்கு ஒன்ன பொழக்காம போறது இல்ல, என்ன சொன்ன ஏறா கைப்புள்ளன்னு கார் மேல நின்றுகிட்டு இருக்க. கஸ்டமரை வந்து யார் இவனு கேட்டா, சார் இவர் தான் இந்த ஏரியாவோட வெயிட் கை, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசுனீங்களா, இன்னைக்கு கச்சதமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலாம் வந்திருக்கிறாரு சொன்னதுமே, ஏண்டா ஒரு தம்மா தூண்ட செலவு கூட உன்னால பாத்துக்க முடியல, அதுக்கும் உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் கேக்குதானே வாங்கி அடிப்பாம பாருங்க, டாப் நசுக்கி போகுது. கூறவே காரோட டோரை சேதாரம் பண்றது, ஓடி போயிட்டு அந்த கண்ணாடி உடைக்கிறது, அதுவும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே 10, 20, 30, இப்போ ஓகே ஒரு 65% டேமேஜ் வந்துருச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டை ஓங்கி அடிச்சு விட்டு இப்போ 75% சொன்னது, அந்த கஸ்டமரும் பாவம் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவன் பொண்ணு வந்து கூப்பிட, ஏண்டா தாங்க என்னாச்சுன்னு கேட்டா, நீ அப்பா போன் எடுக்கல, அந்த கிழவிய முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருச்சு, என்னால முடியலன்னு பயபுல ஃபீல் பண்ணுது. இல்ல குழந்தைத்தனமா அழகா கம்ப்ளைண்ட் பண்றா. சரி விடுறே பட்டுக்கிட்டே அப்பா வந்து பேசிக்கிறேன். ஓகே இப்ப அவசரப்பட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டுமா, முதல்ல போய் அதை எடுத்துக்கிட்டு ஓடணும்ட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு ஓடுவான் பாருங்க, அப்ப காமெடியா இருக்குங்க. அதுலயும் நம்ம ஆளுங்க 2 பேரும் வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட, என்னடா இது கணக்கு 75% தானே இருக்கு, 80% தானே யோசிக்கும் போதே முன்னாடி இருக்கிற அந்த பம்பர் தனியா கழுண்டு விழுகும் பாருங்க, இது பெர்ஃபெக்ட். அப்படியே நம்ம தாய் கிழவி
கிளவியை காட்டினா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பயப்புல கயிறு அளவு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து கேவி சாவறதான் சாவற, அதுல தொங்கினா சாவ மாட்டேன், இங்க பாரு பெரிய கையா இருக்குது பாரு, இதெல்லாம் வேணா தொங்கிக்கோன்னு சொன்னதுக்கு ஏன்டா வெண்ண நீ எல்லாம் ஒரு மவனாடா, விட்டா என்னோட இறுதி சடங்குக்கே ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருப்ப போல, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்குதான்னு கேட்டது. அம்மா சும்மா காமெடி பண்ணாதமா, இன்னைக்கு நீ ஏதோ வித்த காட்டுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஆபீஸ்ல லீவ் போட்டு வந்திருக்கேன், நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, இந்த மரத்துல தொங்காத, அங்க பாரு அந்த மரம் பத்தியா பெருசா இருக்கு, ஒழுங்க போய் அதுல தொங்குன்னு சொல்லுவான் பாருங்க. அட்டவுல அடைய கிறுக்க பயலே, எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும்டா, அப்பவே இந்த விஷத்தை கொல்லலாம்னு கேட்டானா அந்த ஆளு. இப்ப பாரு இப்ப எப்படி எல்லாம் கஷ்டப்படுறதா இருக்குது, இருந்தாலும் நான் அந்த ஆளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு யாரு நீயே அந்த கிழவன, ஏன் அம்மா இருக்கும்போது அந்த ஆளை தினம் திட்டிக்கிட்டு கழுத்து மேல கல்ல தூக்கி போட்டுலாம் கொல்ல பாத்தியே, இப்போ இப்படி பேசுற, இதெல்லாம் உனக்கே நியாயமான கவுண்டர் போட்டுக்கிட்டு அந்த மரத்துல கயிறை தூக்கி போட்டு இங்க போர் இப்படிதான் தொங்கணும், இங்க போர் இப்படிதான் தற்கொலை பண்ணிக்கணும் தலைகீழெல்லாம் வித்த காட்டிக்கிட்டு இருக்க, இவன் பொண்ணுக்கு கக்கா வருதுன்னு சொன்னது இவங்க ரெண்டு பேருக்கு கிளம்பி போறாங்க. அதுலயும் இந்த யூனா இருக்கல, மாமோய் கிளவி செத்துச்சுன்னா பாடியோட வீட்டுக்கு வந்து சேரு, நாங்க இப்ப கிளம்புறோன்னு சொல்லிட்டு போவா பாருங்க. ஒருத்தருக்கு நக்கல் இருந்தா பரவாயில்ல, ஊருக்கே நக்கல் இருந்தா என்னங்க பண்றது, இதுல இந்த கிளவி வேற அட போங்கடா நீங்க என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்கன்னு இறங்குற பேர்ல பொசுக்கிட்டு தூக்கல தொங்க ஹீரோ ஐயோன்ட்டு இறங்கி வரதுக்குள்ள கிளம்ப போட்டுக்கிட்டு கீழே விழுவும் பாருங்க. கடவுளே கேப் கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு சிரிக்க வைக்கிறாங்க பாருங்களேன். ஏமா சாவறதா இருந்தா எங்கேயாச்சும் மலை மேல போய் சாவ வேண்டியதானே, ஏன் இங்க இருந்து எங்க கண்ணு முன்னாடி உயிரை வாங்கிட்டு இருக்க, உனக்கு இருக்கிற நோய்க்கு மாத்திரை போடணும் தெரியுமா தெரியாதா, போட்டியா இல்லையான்னு மிரட்ட, அட போடா கூறு கட்டா கொங்கா போயலன்னு அது பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஏதோ ஒரு ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த மாதிரி கிளைம் பண்ணி உண்மையாலுமே ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது தானே இவனோட வேலை. சோ அதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோ ரொம்ப இருட்டா இருக்கும், இவன் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. உடனே குட்டி பண்ணி எத்தி பார்த்துட்டு அந்த காரோட பிராண்ட சொல்ல, எப்படா தங்கம், ஐயோ ஆமாண்டா அப்படியே இருக்கு செல்ல குட்டி சூப்பரா தங்க கலெக்டர்னு சொன்னதுக்கு, யோ நைனா சும்மா இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா எனக்கு காப்ளின் வாட்ச் வாங்கி கொடு, அப்படி இல்லனா அவ்வளவுதான் வரட்ட சேர்றப்பட்டுக்கிட்டே அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லும் போதே இந்த தாய்க்கிளி வேற அப்படின்னு எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுன்னு கையை நிட்டும் பாருங்க. அட பாவிகளா, ஏமோ சும்மா காமெடி பண்ணாதமா போமான்ட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் தூங்குனது பிறகு இந்த பைபிள் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலி இந்த பக்கி பைபிள் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தான் போகுது. நம்ம ஹீரோ இந்த பக்கம் கிளம்பின உடனே இவங்க ரெண்டு பேரும் எட்டி பார்த்துட்டு வா வா நம்ம போய் காப்பி வாங்கிட்டு வரலான்னு இவங்க மூணு பேரும் எங்கேயோ போறாங்க. யார் அந்த மூணு பேரும் கேக்குறீங்கன்னா, நம்ம பாட்டி குட்டி பொண்ணு அந்த நாய்க்குட்டி அஞ்சா. இங்க ஹீரோ சரக்கு பொண்ணுங்க அது இதுன்னு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு ஒரு கால் வருது. எடுத்து பேசினா, உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உடனே வாங்க நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொன்னதும், யோ சும்மா பிராங்க் கால் பண்ணதியா, யோ முதல்ல கட் பண்ணியான்னு திட்டிவிட்டு இவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுறான். மறுபடியும் ரெண்டாவது முறையும் கால் வர, யோ நாங்கெல்லாம் பிராங்க் பண்றதுக்கு வேற நேர காலமே இல்லையான்னு கேட்டுதான், ஐயோ சார் நாங்க சொல்றதை கேளுங்க, நிஜமாலுமே நாங்க பிராங்க் பண்ணல, ஒரு கார் வந்துடுச்சு, உங்க பொண்ணு உண்மையிலேயே ஐசியூல இருக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொன்னதுக்கு, ஏய் சும்மா காமெடி பண்ணாதான்னு மறுபடியும் கட் பண்ணி விட்டுறான். இருந்தாலும் இந்த பொண்ணுகிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு மனசுல உறுத்த ஆரம்பிக்குது. சரி எதுக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே நேரா ஹாஸ்பிட்டல் வந்தா அங்க இவனோட அம்மா இருக்காங்க. மோ என்னமாச்சு நீங்க என்ன பண்ற, பட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டா இவங்க பூமி பூமின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நம்மால என்னாச்சோ ஏதாச்சுன்னு உள்ள போய் பார்த்தா பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. நம்மால அவ்வளவுதாங்க பார்த்துட்டு அழுதுகிட்டே டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி போயிடுச்சு, அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் சிபிஆர் பண்ணி பொழைக்க வச்சிருக்கோம், கூடவே சுயநினைவு இல்லாம இருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் தன்னோட சுயநினைவுக்கு வரலாம், சோ நாம தான் கடவுளை வேண்டிக்கணும்னு சொன்னது இவனுக்கு என்ன பண்றதுனே புரியல, பயபுல அழுதுகிட்டே இருக்கான். அந்த நேரத்துல சேசிக்னு ஒரு போலீஸ் இவனை பார்க்க வரான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள், நாம இவனை போலீஸ்னே வச்சுக்கலாம். அந்த போலீஸ்க்கு அந்த பொம்மை அடிபட்டது யாரோ ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. உடனே பயபுல பாசத்தோட கிளம்பி வந்திருக்கான். இவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. கால அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோ இந்த காரா இருக்குமோ அந்த காரா இருக்குமோன்னு ஒரு வழியா அசம்சன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூனா நடந்த எல்லாத்தையும் பாட்டிமா பார்த்தாங்க, வேணும்னா அவங்க கிட்ட வேணா கேட்டு போறேன்னு சொன்னதும், அப்படியா ஏமா பாத்தீங்களா என்ன பாத்தீங்கன்னு கேட்டா, எனக்கு எதுவும் தெரியாது நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன்ட்டு இவங்க ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு என்னங்க தெரியும், ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாதவங்க, அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க பாவம். ஹீரோ இவங்களை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க, நீ மட்டும் அவளை வெளியே கூட்டிட்டு போலனா என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு ஆச்சா போச்சுன்னு பயங்கரமா கத்துறான். நம்மால கத்த அவங்க வேற ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே அந்த போலீஸ்காரன், டேய் போது நிறுத்துறா, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை தேவையில்லாம அவங்கள பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க, ஒண்ணு இல்லமா பதறாதீங்க சரியா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும் சரியா, ஒரு நிமிஷம் இருங்க கால் வருது பேசிட்டு வரேன்ட்டு. இப்போ இவன் ஒரு கிளப்புக்கு போனான்ல, அந்த கிளப்புக்கு முன்னாடி தாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த போலீஸ்காரன் அந்த ஓனர்ட்ட பேசி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வேற ஒன்னும் புரியாம வெளியே வந்து நிக்க, யூனா ஏன்டா பண்ணாடா கட்டுக்கோப்பு இல்லாத காட்டு பண்ணி காஞ்சி போனா கழுது சாணி, நீ எல்லாம் இது கூட உயிரோடு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு அப்பன்னு சொல்லிக்குவியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, இந்த நேரத்துல புள்ளைய விட்டு உனக்கெல்லாம் பார்ட்டி ஒரு கேடா, எங்கேயாவது போய் செத்து தொலை வேண்டியதான்னு மூஞ்ச பிடிச்செல்லாம் கிள்ளி வச்சுக்கிட்டு இருக்கா. பின்ன இவளுக்கு மட்டும் காண்டு இருக்காதா என்ன, இவன் அந்த கடுப்புல உள்ள வந்து குப்பை தொட்டி எல்லாம் உதச்சு விட்டு போக இந்த பாட்டிமா போயிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அத்தா 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 சும்மா இருங்க, இதெல்லாம் அழுக்கு, சும்மா இருங்கன்னு சொன்னாலும் இவங்க பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுதான், ஆனாலும் குப்பை கீழே வந்தா எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு அறிவு இருக்குது. இவங்க நேரா உள்ள போய் பாப்பாவோட கையை பிடிச்சி, கவலைப்படாத தங்கம், இப்படி யார் பண்ணாங்களோ அவங்க நாங்க பிடிக்காம
விட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஹீரோ இருந்த கடுப்புக்கு இவங்க என் பொண்ணுகிட்ட வராதன்னு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறான். அப்புறம் அவனுக்கு ஒரு பக்கம் கோவம், இவங்க மட்டும் என்ன செய்வாங்க பாவம். போய் இவங்க திடீர்னு மணியை பார்த்துட்டு 11:55 சொல்ல இதையே தான் அடிக்கடி திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்க போலீஸ் அந்த கிளப் ஓனர்கிட்ட வந்து அங்க இருக்கிற சுத்தி ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு இங்க எங்கேயாவது சிசிடிவி இருக்கா, ஏதாவது ஒரு வண்டியிலாச்சும் வேலை செய்யுமா, முன்னாடி இருக்கிற அந்த வண்டியில சிசிடிவி இருக்குதான்னு கேட்டா அந்த பைபிள் எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் அப்புறம் என்ன ஈரவங்கத்திரான் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் லோ பட்ஜெட் தானே, ஏன் வாங்கி வச்சாதான் என்ன, அட யாரா அவனுங்க இவன் அதுக்கு மேல டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தையோட உயிராச்சு. உடனே அந்த சர்வேலன்ஸ் டீமுக்கு கால் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த ஃபுட்டேஜையும் எடுக்க சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ தம் அடிக்கலாம்னு வெளியே வந்தா லைட்டர் வேற வேலை செய்யலன்னா பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணுகிட்ட வாங்கி தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கூடவே நம்ம 5 வரை கிட்ட வந்து இவனை பார்த்து கொலைக்க நம்மளுக்கு பக்குன்னு தூக்கி வரி போட்டுருது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் நம்ம 5 பார்த்திருக்கான். ஒருவேளை ஆளை பார்த்துட்டானா கண்டிப்பா இவன் காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு முதல்ல மத்தவங்க இவனை நம்பணும். அட அத கூட விடுங்க, இந்த மூதேவி இருக்கிற போதைக்கு நான் ஒரு உருப்படாத அப்ப, நான் எதுக்குமே தராத அப்ப, நான் ஒரு மோசமான அப்பன்னு நம்ம 5 கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம யூனா அங்க பாரு, அங்க ஒரு மொன்ன நாய் இன்னொரு நாயை கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குதுன்னு பயப்பல தந்து கேப்ல கலாச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு அந்த போலீஸ்காரன் கால் பண்ணி கவலைப்படாத, நான் சர்வேலன்ஸ் கால் பண்ணி இந்த ஒட்டுமொத்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கவலையப்படாத, கூடி சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு ஆறுதல் சொல்ல இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மறுநாள் யூனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நம்மால குறட்ட விட்டு தூங்குறத பார்த்து எட்டி இது மேலேயே மிதிச்சு பூமியை பாக்குறத விட்டு உனக்குலாம் என்னடா ஒரு தூக்கம் ஒரு கேடு, முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி தோல, டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாங்க, இந்த அத்தை வேற ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, அத்தை அவனை எழுப்பிட்டு இருக்கா. அதன் பிறகு டாக்டர் வந்து இவளை செக் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம பாட்டி என்னடானா அந்த டாக்டரை பார்த்து பெரிய டிக்கி வச்சிருக்குது சொன்னதுமே அந்த டாக்டரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே வேற லெவல்ல இருக்கும். அட கிளவி வாயை வச்சு சும்மா தான் இரு, ஐயோ டாக்டர் நீங்க மன்னிச்சிருக்கீங்க, நீங்க வேலையை பாருங்கன்னு சொன்னா இந்த கிளவி வாயை வச்சு சும்மா இல்லாம மறுபடியும் பெரிய டிக்கி இவங்களை பார்த்தே கலாய்க்குது. அட கிளவி சும்மா இரு, வா முதல்ல வெளியே போவோம்னு போனா கூட அப்போ கூட அவளுக்கு பெரிய டிக்கி இருந்தா சொல்லுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆட வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா. இங்க போலீஸ்காரன் ஒட்டுமொத்தமான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிருப்பான் போல. அதுல ஒரே ஒரு கார் மட்டும் சிக்கி இருக்கு. சோ அந்த ஓனர் கிட்ட போய் என்னமோ விசாரிச்சுக்கிட்டு இருக்க, அவன் அந்த குற்றவாளி இல்ல போல. சோ அவன் அப்படியே விட்டுட்டு வந்துடுறான். அதன் பிறகு ஹீரோ வந்து இவங்கிட்ட விசாரிக்கும் போது இல்லடா மச்சான், இன்னும் ஒண்ணு எவிடன்ஸ் ஒன்றும் கிடைக்கல, ஏற்கனவே ஒரு கார் ஒன்று சிக்கிச்சு, கிட்ட போய் பார்த்து விசாரிச்சதெல்லாம் அது அவன் இல்லன்னு தெரியுது, அடுத்து என்ன செய்யறதுனே புரியலன்னு சொன்னதும் ஏதாவது கண்டுபிடிடா அவன் யாபுன்னு சொன்னது, டேய் அவன் எனக்கு போடுதான தங்கமான கூட்டிடாது, கவலையோப்படாத, நான் தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஏதாவது செய்யறேன் புரியுதா, என்ன நம்புன்னு சொல்லிவிட்டு பயபுல அங்க இருந்து போகுது. அதுக்கப்புறம் இவன் திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களா இங்க இருக்காங்க, அதாங்க இவன் சீஃப் அவங்க ஆளுங்களா. குழந்தைய நல்லா விசாரிச்சுட்டு எப்ப திரும்ப ஆபீஸ் வரும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இல்ல சார் இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா எங்க, ஹேய் அம்மா எங்க எனக்கு பார்க்க போனா பயபுல அம்மா ஆளை காணோம். இவங்க ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே அட்ரஸ் காணோம். ஐயோ இப்ப இவங்க வேற எங்க போனாங்களோ தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இவன் ஃப்ரெண்டு போலீஸ்காரன் கால் பண்ணி டேய் இவங்க அம்மா எங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அலப்பறம் பண்ணிட்டு இருக்காங்கடா, வந்து கூட்டிட்டு போறான்னு சொன்னதும் எது அவங்க அங்க வந்துட்டாங்களா, அதான் ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன்னு டைரக்டா அங்க காட்டினா, எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், ஒழுங்கா எனக்கு உதவி செய்யுங்க, இல்லன்னா அவ்வளவுதான் அம்மா அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 4 பேர் வந்து பிடிச்சாலும் 4 பேத்தையுமே அசால்ட்டா தள்ளி விடுறாங்க நம்ம பாட்டிமா. அதுலயும் நம்ம போலீஸ்காரன் வந்து அம்மா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்வேன், வாங்க இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னாலும் இவங்க அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மண்டையா சாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்களை அப்படியே கட்டினா பிடிச்ச பாடியை தூக்கிட்டு போக ஹீரோ உள்ள வந்து எவன்டா என் அம்மா மேல கைய வச்சது, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பக்கத்துல இருந்த நூடுல்ஸை எடுத்து வாயில வச்சு அதை அங்க இருந்த எல்லாரோட மூஞ்சிலையும் பொறிச்சு துப்புவா பாருங்க, முரட்டு காமெடியா இருக்கும். அவனுங்களும் அம்மா விட்டுட்டு எட்ட போயிடுறாங்க. என் அம்மா மேல கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெம்பு வந்துருச்சா, ஏன்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி எவன்டா விளங்க மாட்டினதுன்னு பயங்கரமா பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க. எவனோ தெரியாதனமா மாட்டிட்டான் போல, சரி விளங்க கழட்டுங்கன்னு போலீஸ்காரன் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டு சரிடா நீ கூட்டிட்டு போன்னு சொன்னா நம்ம பாட்டிமா அடங்காம முடியாது பெரிய டிக்கி 11:55 அஞ்சானுக்கு தெரியும் சயின்ட்டுக்கும் தெரியும்ட்டு இவங்க பாட்டுக்கு லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டே அவங்க தான் ஏதோ சொல்றாங்களே ஏதாவது பண்றான்னு சொன்னதுக்கு ஏமா ஒரு பைத்தியக்காரங்க சொல்றதை எப்படிப்பா இதை கேட்டுக்க முடியும், என்ன சொன்ன, இல்லடா உடம்பு சரியில்லாதவங்க சொல்றதெல்லாம் எப்படி ஒரு சாட்சியா எடுத்துக்கிட்டு விசாரிக்க முடியும் கேட்டுதான், இங்க பார் அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, அது மட்டும் இல்ல அஞ்சானும் கூட சேர்ந்து பார்த்துருக்கான்னு சொன்னதும் யாராதுன்னு கேட்டா பின்னாடியே நம்ம நாய் பைப்ல வந்து வல்லுன்னு ஒரு சவுண்ட் விடும் பாருங்க, அத்தனை பேத்துக்கு தூக்கி வரி போட்டுரும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என் நாய் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கு, அவனும் ஒரு விட்னஸ் தான் சொன்னதும் ஒழுங்கா நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க, ஒழுங்கா என் பொண்ணோட கேஸ சரியா விசாரிங்கன்னு சொன்னதும் ஆமாண்டா நாங்க இங்க விசாரிக்காம சும்மா தான் உட்கார்ந்திருக்கோம், ஒழுங்கா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு மிரட்டினதும் நம்ம அஞ்சா ஒரு சவுண்ட் விடுவோம் பாருங்க, பயவில எல்லாம் தெரிச்சு போடுறாங்க. நம்மளால ஊன்னு சொன்னா போறோம், பயவில இங்க இருக்கிற எல்லாத்தையும் உழவு ஓட்டிடுவோம், பயவிலுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிட்டு போய் அம்மாவை திட்டிக்கிட்டே போறாங்க. இவங்க மட்டும் என்ன செய்வாங்க பாவம், இவங்க போற வழியில வயசானவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்க நம்ம அம்மா
அதையே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு மனசு கேட்காம, சரி அம்மா இங்க பார், இதுக்கு மேல என்னை விட்டு 1 மீட்டர் கூட தள்ளி இருக்க கூடாது, புரியுதா? நான் எங்க போனாலும் என் கூடவே தான் வரணும், புரியுது இல்லைன்னு சொன்னதும் இவங்களும் புரியுதுன்னு அந்த பாட்டுக்கு கூடவே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்காங்க. கூடவே அந்த போலீஸ்காரன் அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இதாச்சு இல்ல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல போட்டு கொடுத்துருக்கேன் ஆளு. அதன் பிறகு ஹீரோ இவங்களை கூட்டிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த போலீஸ்காரன் கொடுத்த பென் டிரைவை சிஸ்டம்ல போட்டு செக் பண்ண முடியாம தடுமாறான். ஏன்னா அதுல இருக்கிறது நார்மல் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல, பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனா அந்த ஃபுட்டேஜ். எந்த அப்பனால தான் தான் பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்க முடியும்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்க அந்த யூனா வேற, டேய் பார்த்து தோடா, ஒழுங்கா ஒரு அப்பா மாதிரி நடந்து கொண்டு இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு பென் டிரைவை போட்டு சொருகிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டிமா என்னமா மாத்திரை ஊட்டி விட, என்னது முட்டாயான்னு கேட்டா இல்ல பிபி மாத்திரை சொல்லும் பாருங்க. அட நாசமா போன கிளவின்னு பொறிச்சிட்டு காரி துப்பிடுவேன். கிளவி நேசா வேலையை பார்த்து கொடுத்து பாருங்களேன். அதுலயும் இப்போ இவனா அண்ணான்னு வேற சொல்லுது, ஏன்னா பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வந்தான்ல, அதனால இப்போ இவங்க வந்துட்டு பையன் இல்ல அண்ணனாமா. சோ அந்த யூனா அந்த வீடியோவை போட்டு செக் பண்ணி வீடியோவை பிளே பண்ணா இவங்க 2 பேரும் பார்க்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இவங்க ரியாக்ஷன் வந்துட்டு சீரியஸா இருக்குதா இல்ல காமெடியா இருக்குதான்னு தெரியாது, ஆனா இவங்க ரியாக்ட் பண்ற விதம் செம்ம காமெடியா இருக்கும். என்னடா பிள்ளை ஆக்சிடென்ட் ஆன பார்த்தவன் மூஞ்சி இவ்வளவு காமெடியா இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? மக்களை நீங்களே பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க தீர்ப்ப சொல்லுங்க. ஹீரோ போய் அம்மாடி என்ன மன்னிச்சிருமா, என்ன பெத்த தாயே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு கேவலமான அப்பன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. திடீர்னு பூமிக்கு முழிப்பு வந்துருது. உடனே டாக்டர் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, சீக்கிரமாவே மயங்கிடுவா. இது ஏதோ ஒரு அதிர்ச்சியில கண்ண முழிச்சிருக்கான்னு வைங்களேன். அது மட்டும் இல்ல, அவ ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ண, என்னதுன்னு காது கொடுத்து கேட்கலாம்னு பார்க்கும்போது சாண்டா ஃபே எஸ்எம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிட்டு பிட்டா சொல்லுவா. அதாவது இவளை இடிச்ச காரோட மாடல். இவளுக்கு தான் எல்லா காரும் அத்துப்படியாச்சே, அதனால காரோட பேரை கரெக்டா சொன்னதும் இந்த தாய்க்கில வேற பெரிய டிக்கின்னு மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மறுபடியும் இவளுக்கு உடம்பு சரியில்லாம போக டைரக்டா ஆபரேஷன் ரூமுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு ஈஸியா இருக்கோ தூக்கிட்டு போயிடுறாங்க. ஈஸியாரா? அது ஈஆர் இல்ல, ஏதோ ஒரு 6 விட்டு தள்ளுங்க. அதன் பிறகு ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த போலீஸ்காரன் விஷயத்தை சொன்னதும், டேய் சூப்பர் மச்சி, அப்பாடா இப்போதாண்டா நிம்மதியா இருக்குன்னு அவன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறான். ஏ மச்சி, அவன் வந்துட்டு சாண்டா ஃபே எஸ்எம் அப்படிங்கிற ஒரு காரோட மாடலை பத்தி சொன்னான். அன்னைக்குமா அதுதான் அவளை இடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காரை கண்டுபிடிக்க இது மட்டுமே போதுமானதா இருக்காது இல்லைன்னு கேட்கும்போது, டேய் இப்போதாண்டா ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம தொடர்ச்சியா மூவ் பண்ணுவோம், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். அந்த டைம்ல இவனுக்கு அந்த காப்ளின் வாட்ச் இவன் கண்ணுக்கு பட, அதாங்க இவன் குட்டி பொண்ணு கேட்டான்ல அதே வச்சுதான். சோ அதை வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணும் செக் பண்ணா பைப்ல கிட்டத்தட்ட இது ஒரு டிராக்கர் மாதிரி செயல்படுமா. சோ குழந்தைகளை கவனிச்சுக்க கூடிய ஒரு சின்ன டிராக்கர்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்க அந்த யூனா வந்துட்டு பயங்கரமா பதறா, டேய் டேய் டேய்னு ஒரு மாதிரி பதறா. என்னடா ஆச்சுன்னு உள்ள போய் பார்த்தா குட்டி பொண்ணுக்கு மறுபடியும் சீரியஸா இருக்கு. ஏய் என்னதான் ஆச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த தாய் கழுவி தான் நம்ம குட்டி பொண்ணுக்கு ஆக்சிஜன் போயிட்டு இருக்கும்ல அந்த ஒயர்லாம் புடுங்கி விட்டுருக்கா. இதை கேட்டதுமே ஆளுக்கு செம்மையா மண்ட ரேஸ் ஆயிருதுங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் குட்டி பொண்ணுக்கு அவசரமா சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு செம்ம காண்டாகி நேரா கிளவி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவளோட துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு, இதுக்கு மேல நானும் உன் புள்ள இல்ல நீ என் அம்மா இல்ல, ஒழுங்கா போயிரு, இங்கிருந்து ஓடி போயிருன்னு செம்ம கத்திக்கிட்டு இருக்கான். ஏமா 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 இப்படி பண்ணி என்ன சாவடிச்சு தொலைக்கிற, ஒன்னாலதான் என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போனா, என் 2வது புள்ளியும் செத்து போனா, இப்போ முத புள்ளியும் இப்படி சீரியஸா கிடக்குறா, ஏமா ஏன் இப்படி போட்டு என்ன சாவடிக்கிற, இதுக்கு நிஜமாலுமே என்ன கொண்டு போட்டு போயிடலாம்ல. இவன் காட்டு கத்திட்டு இருக்க பதிலுக்கு அம்மா பொம்முன்னு கூப்பிட்டதும், என்ன அப்படி கூப்பிட்டாத, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதன்னு கோச்சிக்கிட்டு போயிடுறான். ஆக்சுவலி இவன் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம பாட்டிமா ஹீரோவா அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க பொம்முன்னு. அந்த நேரத்துல இவங்க இல்யூஷன்ல ஹீரோ குட்டி பையனா இருந்தா பாத்தீங்களா, அப்ப வந்து கையில அடிபட்டு இருக்க, பொம்மு உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்கும்போது, இல்லம்மா நல்லா தான் இருக்கேன், செர்ரி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்குன்னு சொன்னதும் இது அவங்களுக்கு ஞாபகம் வந்து செர்ரி பழங்களை பறிச்சுக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் குட்டி பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. இது கொடுத்தா அவளுக்கு சரியா போயிரும்னு குழந்தை புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இவங்க மேல தப்பு சொல்லி என்னங்க பண்றது? ஹீரோ மோ நீ எதுக்குமா இங்க வந்தா, முதல்ல இங்க இருந்து கிளம்பமான விரட்ட பார்க்க இவங்க சின்ன குழந்தை மாதிரி அழுவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு என் மனசு கேட்கல, என்னதான் இருந்தாலும் இவங்க தெரியாம தானே பண்ணிருக்காங்க, எல்லாமே என் தப்பு தானே. இவங்க பயங்கரமா அழுக, இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது பூசுக்குன்னு மயக்கம் போட்டுறாங்க. அதுவும் பொம்முன்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி மருத்துவம் பார்க்க பெருசா ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பயத்தினால ஏற்பட்ட மயக்கம் தான். யூனா வேற, ஆமா அவங்க அடிக்கடி பொம்முன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பொம்மு நீதான ஹீரோ கிட்ட கேட்க, ஆமான்னு அதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் சொல்றான். இவனுக்கு 7 வயசா இருக்கும்போது இவன் அப்பா கூட சந்தோஷமா கடைக்கு போயிருக்கான், அவருக்கு தேவையான பொருட்கள் அவர் வாங்கி கொடுத்துருக்காப்ல. ஆனா அதை முடிச்சிட்டு திரும்ப வந்து ஏதோ பைத்தியக்காரனா இருப்பான் போல, இந்த பேப்பர்லாம் கட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மிஷின்ல இவனோட கையை வச்சு கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள இவனை அலற விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அம்மா தான் வந்து ஐயோ நான் என்ன செய்வேன்னு கதறிக்கிட்டே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லா வைத்தியமும் பார்த்துருக்காங்க. கூடவே நான் வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த செர்ரி பழங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு ஊட்டி விட்டு அவங்க பத்திரமா என்ன பாத்துக்கிட்டாங்க தெரியுமா. இருந்தாலும் இவங்க இப்படி இருக்கிறத நினைச்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு குட்டி பொண்ணுக்கு என்னமோ ஆகுது. என்னடான்னு கிட்ட போய் பார்க்கும்போது ஆளு கண்ணீர் விட்டு
அழுதுகிட்டு இருக்கா. தங்கம் எதுக்காகடா அழுவுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடான்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த யூனா. ஒருவேளை இப்போ நீ சொன்ன கதையை கேட்டுதான் அவ அழுகுறா போலன்னு சொன்னதுமே நம்மளுக்கு என்ன செய்யறதுனே புரியல. பின்னாடியே டாக்டர் எல்லாம் வந்துடுறாங்க, எமர்ஜென்சி ஆகிறாங்க. முதல்ல இவங்க எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்த பாக்குறாங்க. ஆனா ஹீரோ, கவலைப்படாதமா, எனக்கு ஒண்ணு இல்ல சாமி, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு அப்பாடா, எனக்கு நீ வேணும்டா தங்கம். இங்க பார், உன்னை இப்படி பண்ணவன நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். அவனை பிடிச்ச சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டா கண்டிப்பா நீ கண் முழிச்சிருவல. நீ கண்டிப்பா கண் முழிக்கணும்னு ஒரு மாதிரி அப்பம் பாசத்தா அப்படி பொழியறாங்க ஆளு. அந்த நேரம் பாட்டு எந்திரிச்சு நம்ம பாத்திமா பெரிய டிக்கின்னு சொன்னதும் இந்த டாக்டர் மறுபடியும் கொடூரமா திருப்பி பாக்குதுங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது நம்ம பாட்டிமா பெரிய டிக்கின்னு சொன்னது இவங்கள பார்த்து இல்ல, டிவில பார்த்து. இப்போதான் ஹீரோவுக்கு குட்டி பொண்ணு சொன்னால சாண்டா ஃபே எஃப்எம் மாடலு, அதாங்க அந்த கார் மாடலு. இந்த பாட்டிமா பெரிய டிக்கின்னு சொன்னது, போலீஸ் ஸ்டேஷன் பூந்து பெரிய டிக்கின்னு அலப்பறை பண்ணதுன்னு எல்லாமே ஞாபகம் வந்து. அம்மா, நீங்க பெரிய டிக்கின்னு இந்த காரையா சொன்னீங்கன்னு கேட்கும்போது, ஆமா பெரிய டிக்கி 11:55 அப்படின்றாங்க. அப்படின்னா 11:55 ஆக்சிடென்ட் ஆன டைமா இருக்கணும். சோ அந்த நேரத்துல எந்தெந்த கார்லாம் வந்து போயிருக்கோ அதுதான் ஆக்சிடென்ட் ஆன ஒரு காருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு நம்மால் முடிவு பண்ணிடுறான். கூடவே ஆபீஸ்க்கு போன் பண்ணி லீவ சொன்னதும் போதும் அந்த சீஃப் பைப்ல தாறுமாறா கத்துறாங்க. சோ ஹீரோ இல்லாதனால எல்லா வேலையும் அவன் தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பிள்ளை இப்படி பண்ணவன நம்ம தேடி கண்டுபிடிச்சு கருவ இருக்கலாமா, என்ன சொல்றீங்க? நாம ஒரு டீம் அங்க போகலாம்னு சொன்னதும் வா போலாம்னு இவங்களும் சந்தோஷமா எந்திரிச்சு கரெக்டா தப்பான ரூட்ல போறாங்க. இந்த பக்கம் போகணும், சரி போலாம்னு பின்னாடியே கூட வராங்க. சோ இவங்க நேரா கிளம்பி அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வராங்க. அதாங்க ஏற்கனவே ஹீரோ ஆரம்பத்துல பைரவா பிஜிஎம்லாம் போட்டு தெரிக்க விட்டால அதே இடத்துக்கு தான் வராங்க. அந்த ஓனரை இவனும் நல்ல நண்பர்கள். சோ அவங்க கிட்ட போய் சமீபத்துல சாண்டா ஃபே எஸ்எம் மாடல் கார் ஏதாவது வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவனும் இல்லன்னு சொல்றான். கூடவே பல இடங்கள்ல விசாரிச்சு பார்த்துட்டோம், இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல, இருந்தாலும் நம்ம தேடி பார்க்கலான்ற மாதிரி தகவலை சொல்றான். அப்ப நம்ம பாட்டிமா சும்மா இல்லாம ட்ரக் மேல ஏறி உட்காந்துக்க ஹீரோ வந்து நம்ம உடனே போகணும்னு சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இறங்கி போறாங்க. ஆனா அவங்க போன அடுத்த நொடியே ட்ரக் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. வேற லெவல் அதுதான். ஏன்னா இது வரைக்கும் அந்த ட்ரக் ஸ்டார்ட் ஆனதே கிடையாது. சோ அடுத்தது இவங்க நேரா இப்போ காரோட ஃப்ரண்ட் தானே சேதாரமா இருக்கு. சோ அதுக்கு சம்பந்தமான ஏதாவது கார் இங்க ரிப்பேருக்கு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரியே விசாரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கிட்டு தேவையான விஷயங்களும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். நிறைய பில்ஸ் எல்லாமே டோட்டலா அந்த நேரத்துல நம்ம அம்மா சும்மா இல்லாம அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு லாரி வந்து மோதுனதோ ஐயோ அம்மா நீ பதறி அடிச்சுக்கிட்டு போனா இவங்க ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. என்ன ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த காருக்காரன் பொல்லையா இடிச்சது மட்டும் இல்லாம இவனை பார்த்து கொலைச்சு நம்ம அஞ்சானியும் கொல்ல பார்த்திருக்காங்க. நேரா போய் ஒரு கம்பி மேலேயே இடிச்சிருக்கான். இது சடனா அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா அந்த ஸ்பாட்டுக்கு தான் போறாங்க. இங்க பாரு இங்க இடிச்சிருக்காங்கன்னு அந்த பலகையை காமிக்க அது ஏதோ போஸ்ட் பாக்ஸ் மாதிரி பச்சை கலர் போயிட்டீங்க செம்மையா நசுங்கி போயிருக்கு. ஹீரோ அதுல உத்து பார்க்க இன்னமும் தெரிஞ்சிருக்கும் போல டக்குன்னு பேப்பர் பென்சில் எடுத்துட்டு வந்து அது மேல வச்சு ஸ்கெட்ச் பண்றான். அப்படி ஸ்கெட்ச் பண்ணதுல அதுல 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்படின்னா அந்த காரோட நம்பர் 15ன்னு அர்த்தம். சோ இந்த 15ல ஏதாவது தேடினா இவங்க தேடக்கூடிய அந்த கார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே நேரா போலீஸ்காரங்கிட்ட வந்து இந்த நம்பரை வச்சு ஏதாவது தேடு. ஆனா இது 51 15 தான் தெரியல. நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டிமா திடீர்னு சவுண்ட் விடுவாங்க பாருங்க. சுத்தி இருந்த அத்தனை பேரும் மறந்து போயிருவாங்க. பின்ன ஏற்கனவே பண்ண சம்பவம் அப்படியாச்சு. சரி சிஸ்டம்ல அந்த காரோட மாடல் பேர் போட்டு இந்த நம்பரையும் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தா ஓகே ஏதோ கிடைக்க போகுதுன்னு சீரியஸா பாத்துட்டு இருக்கும்போது போசுக்குன்னு சிஸ்டம் கிராஷ் ஆகும் பாருங்க. சக்க பல்ப் ஆகுது. இங்கதான் சிஸ்டம் அப்படி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா அங்கேயும் அப்படித்தான் வச்சிருக்காங்களா? அட தெண்டச்சோறுகளா. இது இல்லாம இங்க இருக்கிற சிஸ்டம் ஒண்ணு கூட வேலை செய்யல. சரி ஓகே நீ போய் அடுத்த வேலையை பாரு, நான் வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா நீ சொன்னதும் இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அன்னைக்கு நைட்டு அம்மா வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது நாயை பார்த்து ஏதாவது ஞாபகப்படுத்தி பாருன்னு சொன்னாலும் அந்த காருக்காரங்க அஞ்சான கொல்ல பார்த்தது மட்டும்தான் இவங்களுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வருதே தவிர வேற எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல. ஆனா இதுல ஒரு மிரட்டல் சம்பவம் என்ன தெரியுங்களா? அப்படி அந்த கார் இடிச்சதுல ஒரு சின்ன பாகம், அதாவது ஃப்ரண்ட் பம்பரோட ஒரு சின்ன பாகம் சேதாரமா இருக்கு. அது இவங்க எடுத்து பேக்குக்குள்ள வச்சிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன், வேற மாதிரி இல்ல நம்ம அம்மா. உடனே நேரா போய் என்னமோ குழி நோண்டிட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டு அம்மா அங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, இருட்டுல அங்கெல்லாம் இருக்காதீங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே போய் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னதும் அம்மா திரும்பினா அவங்க கையில அந்த பம்பரை வச்சிருப்பாங்க பாருங்க. நம்மால் பார்த்துட்டு அம்மா இது அந்த காரோட பம்பரான்னு கேட்டது இவங்க ஆமான்னு சொல்லுவாங்க பாருங்க. இவனுக்கு வாயில வார்த்தையே வரல. இத்தனை நாளா அதை உங்க கூட பத்திரமா வச்சிருந்தீங்களான்னு இவனுக்கு சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். பின்ன இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அம்மாவை கட்டி பிடிச்சு பாராட்டி தள்ளுறாங்க. மறுநாள் ஹீரோ இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா ஃபைல்ஸோடையும் சேர்த்து நேரா ஆபீஸ்க்கு வர அங்க பார்த்தா இவங்க சீப்பு பல்லு வளைக்கிட்டு இருக்கியா. அவன் இவனை பார்த்த உடனே ஆசா
வந்துட்டியா என் தெய்வமேனு நேரா போய் கட்டுப்பிடிச்சு 3 நாளாடா இங்க தாயா இருக்க வீட்டுக்கு போகலன்னு பயவுல அநியாயத்துக்கு ஒப்பாரி வைக்குது. ஹீரோ சரி சீஃப் போதும் இது அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி வைங்கன்னு சொன்னதா அவங்க கையில இருந்து பெட்டியை வாங்கின உடனே இவன் பொத்துன்னு கீழே விழுவாம இருக்கும். முரட்டு சம்பவமா இருக்கும். ஒரு பாட்டிமா அதை எவ்வளவு தடமா வச்சிருக்காங்க. இந்த உத்தம எப்படி பொத்துன்னு கீழே விழுவுறான் பாருங்களேன். சோ அதன் பிறகு இவங்க கலெக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த காரை ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதை 2 விதமா பண்ணுவாங்க. ஒன்னு இன்சூரன்ஸே அதுக்கு வந்துட்டு கிளைம் பண்ணி கொடுக்கும், இன்னொன்னு இன்சூரன்ஸ் இல்லாம அவங்களாவே காசு போட்டு செலவு பண்ணுவாங்க. இது 2த்துக்கு உண்டான பில்லு தான் ஒட்டு மொத்தமா கலெக்ட் பண்ணிருக்கான். சோ இதோட மொத்த டீடைல் தான் நம்ம ஆளுங்க கைக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல அம்மா கிட்ட இதை இங்க வைங்க அதை அங்க வைங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அம்மாவே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இது தேவை இல்லைன்ட்டு பக்காவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கூட ஆகி போச்சுங்க. ஆனா ஹீரோ இன்னமும் விடாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கூடவே அம்மாவும் சோஃபாவில் படுத்து தூக்கிட்டு இருக்க, போயிட்டு அக்கறைய பெட்ஷீட்லாம் போட்டுக்கிட்டு கவனிச்சுக்கிறான். ஒரு நாள் காலையில அவன் தூங்கிட்டு இருந்தா இவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே காலையில கும்பலா எல்லாரும் ஆபீஸ்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நம்மால் தூங்கி எழுந்திருச்சா, அதான் ஏற்கனவே இன்சூரன்ஸ் கம்பெனி காருக்கு பே பண்ணிருக்கோம்ல, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் போன் பண்ணி முடிச்சிட்டான். அடுத்து இன்சூரன்ஸ் இல்லாத லிஸ்ட் எடுத்து கையில வச்சிருக்க, அப்போ இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒண்ணு இல்ல, நம்ம அம்மா ரெகுலரா ஒரு டாக்டரை போயிட்டு சந்திப்பாங்க. சோ அந்த ஒரு ரெகுலர் டாக்டர் செக்அப் தான் வைங்களேன். நேரா அவரை போய் பார்த்தா அவரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. இவங்களோட ஞாபக மருதி எப்படி இருக்கு, மத்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டா அம்மாவுக்கு ஞாபக மருதி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்குது. அவ்வளவு ஏங்க, தான் பையனோட பேரும் தெரியல, அவனோட பட்ட பேரு பொம்மு அப்படிங்கிறதும் தெரியல. அட இது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட பேரு இவங்களுக்கு தெரியலன்னா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. டாக்டர் ரொம்ப நாளைக்கு நீடிச்சதுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாயிரும். சோ நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு இவங்க ஒரு கார்டை கொடுத்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இந்த அம்மாவுக்கு பேத்திய பார்த்ததெல்லாம் அம்புட்டு சந்தோஷம். அநியாயத்துக்கு கொஞ்சிறாங்கன்னு வைங்களேன். கூடவே கையில இருக்கிற அந்த காப்ளின் வாட்சியும் ஒரு மாதிரி டைப்பா பாக்குறாங்க. இருந்தாலும் வேலை நிறைய இருக்கு, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணுமே. சோ ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு வந்தா அங்க இருந்தவங்களே ஏற்கனவே ஒரு நான் இன்சூரன்ஸ் பேப்பர் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கால் பண்ணி இங்க இருக்கிறவங்களே பேசியிருக்காங்க. சோ இதுலயும் ஒன்னும் தகவல் கிடைக்கல. ஹீரோவுக்கு என்னதான் அதுல தகவல் கிடைக்கல அப்படின்னாலும் இவங்க செஞ்ச உதவி இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. நம்மளுக்கு செம்ம ஹாப்பி. ஹீரோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல புதுசா இன்னொரு குட்டி லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதாவது கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஆனா ரிப்பேர் பண்ணாம இருந்திருப்பாங்கல்ல. சோ அதுக்கான லிஸ்ட் கிடைக்க உடனே ஹீரோ அப்படின்னா அது எல்லாமே ஹிட் அண்ட் லிஸ்ட்ல தான் வரும். ஒட்டு மொத்த லிஸ்ட்ல எடுங்க, நான் இதுக்காக நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் நம்ம சீஃப் சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல எந்த ஹிட் அண்ட் ரன் இவன் ரிஜெக்ட் பண்ணானோ, இப்போ ஒட்டு மொத்தமான ஹிட் அண்ட் ரன் கேஸையும் இவனே இப்ப பாக்குறதா முடிவு பண்ணிருக்கான். இது என்னதான் பர்சனல் ஒர்க்கா இருந்தாலும் அபிஷியல் ஒர்க்கும் சேர்ந்து முடியுது இல்ல. சோ அதுல ஒரு வகையில நல்ல விஷயம் தான். இவங்க அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணாம டைரக்டா ஸ்கிராப்ல கொண்டு போய் போடுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி கார்ஸும் நிறைய கிடைக்குது, அதுக்கு உண்டான போட்டோஸும் கிடைக்குது. இவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்பர் 15 இல்லாம 75 இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொன்னா, ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா பெரிய டிக்கி 1155 திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க இப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலி வந்து ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சின்ன ரிப்பேருக்காக $1000 கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எதனால இருக்கும் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்குதுன்னு தானே அர்த்தம். சோ அந்த அட்ரஸ் வாங்கிட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது அதுவும் ஒரு மெக்கானிக் ஷாப் தான். இந்த மெக்கானிக் ஷாப்போட ஓனர் அவங்க பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஆளுங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே நம்ம அம்மா குறுக்க பூந்து அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, காய்கறி சம்திங் கட் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க அதை அற்புதமா செஞ்சதும் அந்த அம்மா இதை பார்த்துட்டு ஐயோ பாட்டிமா அதை அசத்துறாங்களே, ஆமா இவங்க இதை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அது ஒரு 2-3 வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நம்மளால பேசிக்கிட்டு இருக்கான். சோ இப்போ அவங்களாவே முன் வந்து ஆமா நீங்க ஏதோ ஒரு காரை பத்தி கேட்டுட்டீங்கல்ல, ஆமா அந்த கார் வந்துச்சுதான் ஞாபகம் இருக்குது, அவன் ஏதோ ஒரு காட்டு பண்ணிய மோதிட்டு தான் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் எதுவும் சொல்லல. சோ அதை பத்தி எதுவும் டீட்டெயிலும் தெரியலன்னு சொன்னதும் இப்போ அந்த ஸ்கிராப் எங்க இருக்குதுன்னு கேட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படியே இந்த இடத்த சுத்தி பார்க்கணுமே, ஏகப்பட்ட ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ்ங்க. இதுல எங்கத்தனை போய் தேட, ஒன்னு விட்டா ஒண்ணுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஏதோ ஒண்ணு மலை மாதிரி குமிச்சு கிடக்க அந்த இடத்துல போய் ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு வாலு மாதிரி இருக்கிறத கவனிக்கிறான். என்ன இருக்குன்னு பிடிச்சி இழுத்து பாக்குறான், வெளியே வரல. சரி அது மேல இருக்கிறத தூக்கி போட்டு இழுப்போம்னு அதை தூக்கி போட்டுட்டு பார்த்தா கொய்யாலா அங்க இருக்கிறது மிகப்பெரிய காட்டு பன்றி. இவனை பார்த்து போறக்க ஐயோ என்ன காப்பாத்துங்க, தாய்க்குளமே வந்திருக்க ஓடிடுவோம், இது நம்மள கடிக்க பாக்குதுன்னு வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஓடும் போது ஜஸ்ட் விலக முன்னாடி வந்த வண்டியில போய் மட்டையாகுது. மறுபடியும் எந்திரிச்சு வரட்டி வரும்போது இந்த முறை ஆத்தாக்காரி கீழே விழுக டயரை தள்ளி விட்டு அவங்கள காப்பாத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு காருக்குள்ள ஏறிடுறாங்க. அது வேற இவங்களை வந்து முட்டுன்னு அவங்களுக்கு விட்டா போதும்டா சாமி நாங்கிறது தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தவங்க சந்திச்சுட்டு வந்தாங்களா, அவங்க கூட $1000 கொடுத்ததா சொன்னானே, அந்த பயபுல நிஜமாவே காட்டு பண்ணியை தான் இடிச்சிருக்கான். சோ இவனோட பொண்ணை இடிச்சது அந்த பயபுல இல்ல. நம்மால அதை நினைச்சு சோகமா சாப்பிடாமையே உட்காந்துருக்க, என்னத்த சாப்பிடாதான் அம்மா எடுத்து ஊட்டி விடுறாங்க. பதிலுக்கு இவனு ஊட்டி விட அவங்களுக்கு சரியான சந்தோஷம். அம்மா
இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா, மாதிரி டோட்டலா பிளாங்கா இருக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இவங்க அதை கண்டுக்காம இவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு இவன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு இவனுக்கு ஒண்ணும் புரியல. தானாவே கண்ணுல இருந்து தனியா வருது. அதன் பிறகு மறுநாள் வீட்டுல நான் தனியா படுத்திருக்கும் போது நடந்த சம்பவத்தை பார்த்த ஒரே சாட்சி நம்ம அம்மா தான். அவங்கள மட்டும் தான் நம்பணும். சரி வேற என்ன பண்ணலாம்னு டக்குன்னு யோசிக்க, ஏற்கனவே அந்த டாக்டர் ஒரு கார்டு ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, சோ அந்த கார்டை எடுத்து அந்த கிளினிக்கு கால் பண்ணி கேட்டா இன்னொரு 2 மாசம் கழிச்சு வர சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த 2 மாசம் வரைக்குமே அம்மா மாதிரியான கேஸ் அங்க நிறைய புக்கா இருக்குதாமா. அட என்னடா இதுன்னு பயவில எட்டி உதைக்க செப்பல் பட்டு நாயோட சாப்பாடுலாம் கீழே வந்துருது. ஐயோ சார், நாயோட சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களோட மொத்த மாத்திரையும் அதுக்குள்ளதாங்க கிடக்குது. இது வரைக்கும் இவங்க நோய்க்கு உண்டான மாத்திரை ஒண்ணு கூட போட்டதுல ஒட்டுமொத்தமா நாய்க்கு போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. பாவப்பட்ட ஜீவராசி இல்லையா அது? சரி ஓகே, இதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும்னு இந்த ஹிப்னாட்டிசம் பண்றதுக்குலாம் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான ஒரு கேசட் ஒன்று இருக்கும். அதை எடுத்து போட்டு இவங்களுக்கு நேரா ஏதோ ஒரு பொம்மையை ஆட்டி விட்டு, அம்மா இப்போ நீங்க தான் விட்னஸ், நம்ம பூமிக்கு இந்த மாதிரி பண்ண அந்த நாய் யாருன்னு கேட்கும்போது பொசுக்குன்னு நாய் குலைக்கும் பாருங்க. அடப்பாவிகளா, டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா, நான் இங்க தான் சீரியஸா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ல, மறுபடியும் அதே மாதிரி கேட்டு டக்குன்னு சொடுக்கு போட கொஞ்ச நேரத்துல அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அம்மா யார் எதுன்னு கேட்டா அவங்க கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இவனுக்கு செக்க வல்பாகுது. அட போங்கடா, ஹிப்னாட்டிசமும் வரல, அப்பாட்டிசமும் வரல, இதெல்லாம் எப்படித்தான் பண்றாங்களோ தெரியலன்ட்டு புலம்பிக்கிட்டு இவன் பாட்டுக்கு படுத்துக்க இந்த ஹிப்னாட்டிசம் வேலை செஞ்சு அம்மாவுக்கு என்னமோ ஆகுது. என்னடான்னு அந்த பிளாஷ்பேக்கை பார்த்தா தான் தெரியுது, சின்ன வயசுல இருக்கும்போதே இவனோட அப்பா இவனோட கையை நறுக்கலாம்னு போகும்போது அம்மா குறுக்க வந்து தடுத்து இருக்காங்க. ஆனா அந்த ஆள் என்னடானா இந்த அம்மாவை போட்டு அடிச்சு ஒன்ன மாதிரியே அவனு ஒரு ஊனமற்றவன் தான் கெட்ட வார்த்தையில் திட்டு விட்டு போயிருக்கான். இதை பார்த்த இவங்க என் பையன் ஒண்ணு ஊனமற்றவன் இல்ல, அவன் ரொம்ப ரொம்ப தைரியசாலின்னு இவனோட 6வது விரல் மாதிரி ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும் போல. இவங்களே தான் நறுக்கி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கம் என்னதான் பாசம்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கோவமோ தான் புள்ள தன்ன மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி வினோதமா இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்பவே உறுதியாகவும் இருந்திருக்காங்க. மேபி அந்த எண்ணங்களே கூட பெருசானதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். அம்மா இதை நினைச்சுக்கிட்டே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஓட முன்னாடி இந்த குட்டி பையன் ஓடுற மாதிரி தெரியுது, அதாவது குட்டி ஹீரோ ஓடுற மாதிரி தெரியுது. இவங்க அவனை ஃபாலோ பண்ணி கடை வீதிக்கு வந்து தங்கம் போகாத போகாத, கார் இடிச்சிரும், சொன்னா கேளு, போகாத போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதையும் மீறி குட்டி பையன் முன்னாடி போனதுனால காரை அடிச்சு தூக்கிடுது. ஆக்சுவலி இவங்க கண்ணுக்கு அது குட்டி பையனா தான் தெரியுது. ஆனா இந்த சம்பவம் பூமிக்கு நடந்த சம்பவம். இவங்க அப்படியே ரியாலிட்டிக்கு வர டிரைவரை பார்த்து நம்ம அஞ்சான் கொலைச்சதும் அந்த காருக்காரங்க இவனையும் கொல்ல பார்த்திருக்காங்க. அது மிஸ் ஆகிதான் நேரா போய் முன்னாடி இருக்கிற அந்த பச்சை பொட்டியில இடிச்சிருக்காங்க. இவங்க அந்த காரை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி பயங்கரமா நடுங்கி இருக்க, ரியல்ல இவங்க நேரா பூமியை அடிப்பட்ட இடத்துல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து அம்மா என்னாச்சுமா, ஒண்ணு இல்ல எல்லாம் சரியாகிரும்னு சொன்னதும், இல்ல பூமி இங்கதான் நிறைய ரத்த போக்குல கிடந்தா, அவ உயிரை நானே எடுத்துட்டேன்னு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த காருக்காரன் நம்ம அஞ்சானியும் கொல்ல பார்த்துட்டு நேரா போய் இந்த இடது பக்கம் தான் திரும்பினான்னு சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்து, என்னமா சொல்றீங்க, நிஜமாலுமே அவ இடது பக்கம் தான் திரும்பினானு கேட்க இவங்க ஆமான்னு உறுதியா சொல்றாங்க. சோ ஹீரோ அந்த இடத்துல போய் நின்னுக்கிட்டு எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே எச்சத்து போய் அவன் போன திசையை கண்டுபிடிக்கிறோம்னு எச்சத்து போலான்னு போகும்போது பொல்லேர்னு வந்து மண்டையா உழுவும் பாருங்க. ஏன்டா நாயா என்ன நம்ப மாட்டியா, அவன் தான் இந்த பக்கம் போனான்னு சொன்னல, அப்புறம் என்னன்னு கேட்க இவனோட எச்சி வேற ஒரு திசையை காமிக்குது, அந்த திசை பக்கம் கேமரா இருக்கு. உடனே அம்மா கயிறு எடுக்க, என்னம்மா மறுபடியும் தூக்குல தொங்க போறியான்னு கேட்டதுக்கு பல்லார்னு ஒண்ணு உழுவும் பாருங்க. ஏன்டா நாயா ஒழுங்கா என் பின்னாடியா வாடான்னு இவனையும் கயிறை கட்டி சேர்த்து இழுத்துக்கிட்டு போறாங்க. சோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒட்டு மொத்தமா அந்த கார் மாடல் யார் வச்சிருக்காங்களோ அவங்க அத்தனை வீட்டையும் சோதனை பண்ண போறாங்க. கூடவே இவங்களுக்கு ஏதாவது விஷயம் வந்தாலும் அதையும் போய் தேடி பார்க்க போறாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி முதல்ல ஒரு காரை ஒண்ணு பார்க்க அம்மா அந்த கார் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவன் வந்துட்டு ஹிட் அண்ட் ரன் தான் நடிச்சிருக்கான், அதாவது இடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். கரெக்ட் தானே? சோ அவன் எந்த ஒரு கேமராவிலையும் மாட்டக்கூடாது அப்படின்னு தானே நினைப்பான். அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான், கேமரா இல்லாத ஏரியா பக்கமா தான் அவன் கண்டிப்பா போயிருக்கணும். அதனால இந்த ஏரியா முழுக்க எந்தெந்த பக்கம்லாம் கேமரா இல்லையோ சோ அந்த எல்லா பக்கமும் முடிஞ்ச அளவுக்கு தேடி அலசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஏரியா முழுக்க கேமரா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாலும் எதுவும் தெரியல. சோ இடிச்சிட்டு போனவன் ஒரு செம்ம உஷாரான பார்ட்டியா தான் இருக்கணும். அன்னைக்கு இருட்டியும் போகுது, அம்மா கார்லயே படுத்து தூங்குறாங்க, இவன் பத்திரமா பாத்துக்கிறான். மறுநாள் இவன் போயிட்டு ஒரு பேனர் மாதிரி ஒன்னு கட்டிட்டு வரான், அதாவது இந்த மாதிரி என் பொண்ணை இடிச்சிட்டாங்க, அவங்கள நான் தேடி இருக்கிறேன்ற மாதிரி ஒரு சின்ன போஸ்டர்னு வைங்களேன். அதை அடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அம்மாவை காணோம், அதுக்குள்ள எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. இவன் போய் அந்த இடத்த சுத்தி சுத்தி தேடி பார்க்கறான், எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த நேரத்துல இவனுக்கு ஒரு கால் வர, அது யாரோ ஒரு லேடி தான் பேசுறாங்க, உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, நான் சொல்ற அட்ரஸுக்கு வந்துருங்கன்னு சொன்னதும் இவன் நேரா அங்கதான் போறான். அங்க பார்த்தா அம்மா ஜாலியா உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கடையோட ஓனர் பிரெக்னண்டா இருக்காங்க போல. அவங்க வந்து நீங்க கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்களே பாருங்கன்னு அந்த பென் டிரைவை கொடுக்க அம்மா ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கியிருப்பாங்க போல. இவங்கள பார்த்தாங்க மனநிலை சரியில்லாதவங்கன்னு சொல்றாங்க. தனக்கு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்கள விட ஒரு புத்திசாலியே இருக்க முடியாதா இருக்குதுங்க. போங்க, இவங்கள போய் எல்லாரும் கொத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது
பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்பத்துல பொறி பறக்குது. அதாவது யாராவது வேகமா வந்து இடிச்சாதானே அந்த மாதிரி பொறி பறக்கும். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இந்த ஏரியாவுல நடந்திருக்கு. சோ இந்த ஏரியாவுல ஏதாவது தேடி போனோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அம்மா அந்த பொண்ணோட வயித்துல தடவிக்கிட்டே பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அன்பா வளங்க, நல்லபடியா வளங்கன்னு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஹீரோ அவங்கள கார்ல கூட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரி சோகமாவே வராங்க. தாம் பேத்தியோட என்ன வந்தாலும் வந்திருக்கும், யாரு கண்டா. சோ இதை கவனிச்ச ஹீரோ, அம்மா நான் வேணா ஒரு ஜாலியான வீடியோ போட்டு விடுவான்னு கேட்டதா இவங்களும் போட்டு விடுன்னு சொன்னா குட்டி பாப்பாவோட பர்த்டேக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பாங்க போல. சோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவன் பொண்டாட்டி எல்லாருமே ஒன்னாதான் வந்திருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்க 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 பின்னாடியே தான் பொண்ணு இருக்கிற மாதிரியும் கூடவே தான் மனைவியும் இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்க. நம்ம ஹீரோவால அழுகாச்சி அடக்கவே முடியலங்க. அப்படியே துக்கம் தொண்டை அடங்குது. அவங்க கூட இருந்த சந்தோஷமான நினைவுகள் இவனை போட்டு கொல்லுதுன்னு வைங்களேன். இவன் இதே என்னத்தோடய கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்க, திடீர்னு காரு ரிப்பேர் ஆகி போயிருது. கிட்டத்தட்ட இது சாயந்தரமா இவங்க அங்கிருந்து ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு வரதுக்குள்ள இருட்டி போகுது. மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லணும்னு சொன்னதும் அங்க இருக்கிற அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க விடுங்க பாத்துக்கலாம். இந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெக்கானிக் ஷாப் இது மட்டும் தான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதும் சரின்னு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அம்மா வேற சும்மா இல்லாம அந்த ஃப்ரண்ட் பம்பர்லாம் கிடக்கும் பாத்தீங்களா, அது இதையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அம்மா சும்மா இருக்குமான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க என்னடா நான் ஒரு போர்டு பக்கம் போய் நின்னுகிட்டு மறுபடியும் 11:55 இன்னமும் கிறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா பொருட்கள்லாம், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். எந்த கார் இவனோட பொண்ணு இடிச்சதோ அதே கார் மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் பம்பர் இங்க இருக்கு. உடனே அம்மாவோட பேக்ல இருந்த அந்த பீஸ் எடுத்துட்டு வந்து அதுல செட் பண்ணி பார்த்தா கொக்கா மக்காம் பக்காவா மேட்ச் ஆகுதுங்க. சோ கொலகாரன் அன்னைக்கு நைட்டு இங்க தான் வந்திருக்கான். ஐ மீன் இடிச்சிட்டு போனவன் அன்னைக்கு நைட்டு இங்க தான் வந்திருக்கான். கூடவே அம்மா என்னமோ கணக்கு போட்டுட்டு இருக்க, என்னடான்னு போய் எட்டி பார்த்தா 11:55 எழுதுறாங்க. இதுல வெறித்தனமான ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த 11:55 அது ஆக்சிடென்ட் ஆன டைம் கிடையாது. எந்த கார் இவன் பொண்ணை இடிச்சிட்டு போனதோ அந்த காரோட நம்பருங்க. ஆரம்பத்துல நம்ம அம்மா இதை தாங்க சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மரம் மண்டைங்களுக்கு தான் இது சுத்தமா ஏறல. ஹீரோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, அப்போ இது ஆக்சிடென்ட் ஆன டைம் இல்ல, இது அந்த காரோட நம்பர் புரிஞ்சுக்கிட்டு இந்த அக்கா கிட்ட பேசினா இவங்க தனியா ஒரு பெருசா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நான் என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி நான் லேட் நைட் ஒர்க்லாம் செய்வேன். அந்த நேரத்தில் தான் அன்னைக்கு ஒரு கார் ஒன்று வந்துச்சு. அதுல இருந்து ஒரு பொம்பளை இறங்கினான்னு சொன்னதும், என்னது பொம்பளையா, பொண்ணு இடிச்சுட்டு போனது ஒரு பொம்பளையான ஆளு ஷாக் ஆகுறான். அந்த காரோட மாடல் சாண்டாஃபே, நம்பர் 11:55. அவ ஏதோ நாயை இடிச்சதா சொன்னா. ஆனா கீழே செக் பண்ணும்போது அதுல நிறைய ரத்தக்கரை இருக்கிறத பார்த்தேன். அவ எனக்கு நிறைய பணம் கொடுத்ததால நான் அதை பத்தி எங்கேயுமே வாயை திறக்கல. ஏன்னா எனக்கும் பண தேவை இருந்துச்சு. ஆனாலும் அந்த ரத்தக்கரையை பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அதனாலதான் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு அவளோட பேரு அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ட்டு அந்த அட்ரஸ் ஷீட்டை கொடுக்க, அடுத்த சீனே ஆளு நேரம் அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த அட்ரஸுக்கு தாங்க போறான். இதுக்கு முன்னாடி நம்மளால ஸ்கெட்ச் பண்ணப்ப வெறும் 15 வந்துச்சு இல்ல. சோ அது வந்துட்டு நடுவுல இருக்கிற 2 நம்பர் 11:55. ஆனா இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 15 மட்டும்தான். ஹீரோ நேரா அந்த அட்ரஸ்க்கு வந்தா அங்க நினைச்ச மாதிரியே அந்த காரும் இருக்கு. கூடவே காரு கடியில போய் செக் பண்ணா ஏற்கனவே அந்த டிரான்ஸ்மிஷன்ல ரத்தம் இருந்துச்சுல்ல, அதை அப்படியே புதுசாவே மாத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு சில அந்த காருக்கு ஸ்பெசிபிக்கா எல்லாம் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் அந்த அக்கா எழுதி கொடுத்துருக்க போல. நம்மால ரகசியமா கார் டோரை திறந்து உள்ள இருக்கிற அந்த நம்பரை செக் பண்ணா சேம் டு சேம் அப்படியே இருக்கு. இப்போ இடிச்சுட்டு போனா பாத்தீங்களா, அவளோட பேரு வந்துட்டு ஹான்ஜோ. நேரா அவளோட வீட்டுக்கிட்ட போய் லெட்டரை எடுத்து பார்த்தா 405 நம்பர் போட்டிருக்கு. கையில கம்பியா வச்சுக்கிட்டு அந்த நம்பர் அழுத்திட்டு வெறியோட நிக்க. ஆனா காலிங் பெல் அடிக்கிற மாதிரி அவன் எதுவுமே பண்ணல. ஏன்னா அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துறான். அது மட்டும் இல்ல, அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி, டேய் மச்சான், என் பொண்ணை இடிச்சுட்டு போனவளை கண்டுபிடிச்சிட்டான்டா, அவளோட பேரு ஹான்ஜோன்னு ஒட்டுமொத்த தகவலையும் சொல்லி அவ இருக்கிற அட்ரஸ் உட்பட எல்லாத்தையும் சொல்ல, டேய் மச்சான் சூப்பரா, பட் கொஞ்சம் பொறுமையா இரு, நமக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, நீ திரும்பி வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னதும் இவனும் திரும்பி போய்கிட்டு இருக்கான். உடனே அங்க இருந்த யூனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதும் அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, நம்மாலும் ஒரு பக்கம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல மறுபடியும் அந்த போலீஸ்காரன் கால் பண்ணி, இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா அந்த ஹான்ஜோ, அவ தானாவே வந்து சரண்டரா இருக்கிறான்னு சொன்னது இவங்களால நம்ப முடியல. எப்படி இப்போதானே பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளேயே படுற சரண்டரா. நானு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நம்ம யூனா அவளை போட்டு அடி பரட்டுன்னு பரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம போலீஸ்காரனும் இங்கதான் இருக்கான். டேய் மச்சி, என்ன தெரியுதா, அவளாவே வந்து சரண்டர் ஆயிட்டான்னு சொன்னதும், என்னது அவளாவே வந்து சரண்டர் ஆயிட்டாலும் ஹீரோ போய் பார்க்க நம்ம பாட்டிமாவும் போயிட்டு முகத்தை பாக்குறாங்க. இவ யாருன்னா முதல்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வெளியே இருக்கும்போது ஒருத்தி தம்மு பத்த வச்சு கொடுத்தால, இவளே
தாங்க இவ அடிச்சதை அடிச்சு விட்டு நேரா இங்கேயே வந்திருக்கா பாருங்களேன். ஹீரோ ஏய் இதுக்குடி இப்படி பண்ண, அது ஒரு பச்சை மண்ணு இல்ல, இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு எதுக்குடி திடீர்னு வந்து சரண்டர் ஆனான்னு மறட்ட. உடனே யூனா அதெல்லாம் நமக்கு எதுக்கு, முதல்ல இந்த சண்டாலியால தானே நம்ம பிள்ளை இப்படி கிடக்குதுன்னு போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியல, தொடர்ந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் சரண்டர் ஆகாதவ திடீர்னு ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து சரண்டர் ஆயிருப்பா, அது ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்ல. இருந்தாலும் ஹீரோவுக்கு அந்த கோவம் மட்டும் போகல. ஒன்னாலதான் என் பொண்ணு இப்படி கிடந்தா, ஏன்டி நாசமா போனவனு பயங்கரமா அடிக்கலாம் போறான். பட் அடிக்க முடியல, ஒரு பக்கம் வலியும் அதிகமா இருக்குது இல்ல. சரி இவ்வளவு நடக்குது, நம்ம பாட்டிமா மட்டும் என்னன்னு தெரியல அமைதியாவே இருக்காங்க, அவ மூஞ்ச மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம யூனா அப்படி இல்லைங்க, செம்ம எமோஷன் ஆகி அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம அம்மா இல்ல இது அவ இல்லன்னு சொல்றாங்க. ஆனாலும் கேட்காம யூனா சண்டை போட்டுட்டு இருக்க. ஒத்த கையை யூனா கையில பிடிக்கும், அவ ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கா. கூடவே நம்ம போலீஸ்காரன் வந்து பிடிச்சதோ அவன் அதுக்கு மேல கதறிட்டு இருக்கான். அப்படின்னா பாட்டிக்கு எவ்வளவு பலம்னு பாத்துக்கோங்க. ஆனாலும் அவங்க இடிச்சது இவ இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோ வந்து யாருன்னு கேட்டதும் அதுக்குள்ள நம்ம போலீஸ்காரன் ஆட்டத்தை கழிச்சு எப்பா சாமி விடுங்கடான்ட்டு அங்கிருந்து பூந்தடிச்சு ஓடுறான். ஆனாலும் அம்மா இவன் கையை விடுற மாதிரியே இல்லையே. இப்படியா போதும்டா அப்பான்னு தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் பயங்கர வைரலாக ஒரு அப்பாவோட பாச போராட்டம் ஜெயிச்சிருச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. கூடவே இவளையும் தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க இப்போதைக்கு. அதன் பிறகு அவளுக்கு எதிராக கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் பொண்ணுகிட்ட, தங்கம் உன்னை இடிச்சவளை நான் பிடிச்சிட்டேன்டா, அவளை தூக்கி ஜெயில போட்டேன்டா, நீ ஏன்டா என்ன கண்ணு திறக்காம இருக்க, தயவு செஞ்சு கண்ணு திறடான்னு இவன் ஒரு பக்கம் ஃபீலிங்ஸ்ல உருகிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு மாதிரியாகி அங்கிருந்து வெளியே போயிட நம்ம அம்மா வந்து பேத்தி மேல அப்படியே ஆசையா தொட்டுலாம் காமிச்சு உனக்கு ஒண்ணு இல்ல எல்லாம் சரியாகிரும்னு இவளோட வாட்ச ஒரு மாதிரியா குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தா எல்லாருமே கை தட்டி பாராட்டி வரவேற்கிறாங்க. கூடவே நம்ம சீஃப் எல்லாம் போய் கட்டி பிடிக்கிறான்னு வைங்களேன். பயபிளுக்கு இப்பதான் பாரமே குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல பொம்மி எப்படி இருக்கிறா அப்படி இப்படின்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ணா பாத்தீங்களா ஹாங்ஜோ, அவ வந்துட்டு மிஸ்டர் கிம் அப்படிங்கிற லாயரோட கிளைண்ட் ஆட்டுக்குது. அவங்க வந்துட்டு ஜாமீன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க. நம்மால அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல கோ டிரைவர் இருக்கிறதா போட்டிருக்கு. அதாவது காருக்குள்ள 2 பேர் இருந்திருக்காங்க, ஒன்னு ஹான்ஜோ இன்னொன்னு யாருன்னு தெரியல. இதான் ஏற்கனவே அம்மா சொல்லிருப்பாங்கல்ல இது அவ இல்லன்னு. அதை நினைச்சு பார்த்துட்டு உடனே அந்த வக்கீலுக்கு போன் பண்ணி எனக்கு அந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்துட்டு ஃபுல்லா இல்ல, எனக்கு அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொஞ்சம் மெயில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும் அவங்களும் மெயில் பண்ணிடுறாங்க. அந்த ஃபைலை இவன் பார்க்க தக்காளி இப்பதாங்க ஒரு மிரட்டல் ட்விஸ்ட். அந்த கோ டிரைவர் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நாளா இவன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தா அந்த போலீஸ்காரன் தான். சொல்ல போனா இந்த போலீஸ்காரன் தாங்க வில்லன். அப்படியே வில்லனை காட்டினா நேரம் அவங்க கிட்ட நம்ம அம்மா வந்து அவன் கையில இருக்கிற ஒரு சிகப்பு மணியை காட்டுறாங்க. என்னடா மேட்டர்னு பார்த்தா அன்னைக்கு குட்டி பாப்பாவை கொலை பண்ண பார்த்தது அம்மா இல்ல இந்த வில்லன் தான். ஆட்டா நாய எப்படி ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அம்மா டேய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது நீ தானே சொன்னதும் வில்ல ஒரு டைப்பா திரும்பி பார்க்கறான். அது மட்டும் இல்ல ஹீரோ வெறியாகி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அவன் பேரை சொல்லி கத்துனதும் அவன் லீவ் எடுத்துட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. சரின்னு அந்த உள்ள இருந்தா பாத்தீங்களா ஹான்ஜோ, அவகிட்ட போய் பேச்சு கொடுத்து செம்ம கத்திக்கிட்டு இருந்தா. அப்பதான் தெரியுது டிரைவர் அந்த ஹான்ஜோ இல்ல இந்த போலீஸ்காரன் தாங்க டிரைவரு. இந்த போலீஸ்காரன் தான் நம்ம குட்டி பாப்பாவையும் அடிச்சு தூக்கி இருக்கான். நம்ம 5 நாய்க்குட்டியும் கொல்ல பார்த்தது இந்த நாய் தான். அப்படியே இங்க ஹீரோ போலீஸ்காரனோட இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அம்மா கையில வச்சுட்டு இருப்பாங்களா ஒரு பொம்மை, அது மட்டும் இங்க தனியா கிடக்குது. அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு இவன் மொபைல்ல அலாரம் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த காப்ளின் வச்சு டிஸ்டன்ஸ்ல தள்ளி போயிட்டு தான் அலாரம் அடிக்குது. அதை நம்ம பொண்ணு கையில தானே கட்டி விட்டு வந்தோம். இது எப்பறம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யூனாவுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சா அம்மா அங்க இல்ல, பாப்பா கையில வாட்சே இல்ல. சோ அம்மா கையில தான் வாட்ச் இருக்கு, அவங்கள தான் வில்லன் கடத்திட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சு நம்ம ஆளு பின்னாடியே கிளம்பி போறான். இங்க வில்லன் நம்ம அம்மாவை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்து உள்ள கொண்டு போய் வைக்கலாம் தான் போவான். ஆனா பக்கத்துல குடோன் இருக்கிறத பார்த்துட்டு கயிறுல கட்டி பயப்புல தொங்க விட்டுருவாங்க. கிளவி என்ன இப்படி போட்டு சாவடிக்கிற, உனக்கு இதே வேலையா போச்சா, இங்கேயே செத்து தோலான்னு இவன் பாட்டுக்கு வெளியே வந்து கார் எடுத்துட்டு போக முன்னாடி நம்மால காரோட வந்து நிக்க. இதுக்கு மேலதாங்க அடித்தடி. ஹீரோ டேய் என் அம்மா எங்கடா இருக்காங்கன்னு வச்சு நேரா வந்து கார்லயே சொருக. இவன் கார் சர்ன்னு பின்னாடி போயிட்டு இருக்குது. உடனே இப்ப இவன் கீரை போட்டு தள்ள ஹீரோவோட காரு பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லையே. ஒழுங்கா என் அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டை வில்ல ரிவர்ஸ் கீரை போட்டு எடுக்க இல்ல ஒரு பக்கம் பின்னாடி போய் சொருகிக்கிறான். ஹீரோ நேரா சைடுல வந்து மூட்டையில சொருகி நின்றுட்டு இருக்கான். இதை விட முரட்டு காமெடி என்ன, உள்ள அம்மா தொங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்களோட நல்ல நேரமா என்னமோ தெரியல, மேல இருந்த கம்பி போட்டுக்கிட்டு போத்துன்னு கீழே விழுவாங்க பாருங்க. அதுதான் சரியான சம்பவம். இதுக்கு முன்னாடி இவங்க எப்பெல்லாம் சாக நினைச்சிருக்காங்களோ அப்பயும் இதே தான் நடந்துட்டு
நடந்திருக்கு. இப்ப சாக கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க, இப்பயும் அதேதான் நடந்திருக்கு. சோ இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அதிகம்னு வைங்களேன். இந்த பக்கம் பாக்கணுமே வெளியே வில்லனுக்கு பெருசாலாம் ஒண்ணு அடிபடலங்க. அதனால தெளிவாக எந்திரிச்சு வந்து ஹீரோட கார்லயே குத்த கார் கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து போய் கிடக்குது. மவனே இன்னைக்கு செத்தடான்னு ரிவர்ஸ்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து குத்தும் போது நம்ம அம்மா ட்ரக்ல மாஸ் என்ட்ரி கொடுத்து இவனை அப்படியே கவுத்து போடுவாங்க பாருங்க. தக்காளி அல்டிமேட்டா இருக்கும். ஹீரோ மா இது நீயாமான்னு ஆச்சரியப்பட மவனே என் புள்ள மேலேயே கையா வைக்கிறியான்னு அப்படியே கவுத்து விடுவாங்க பாருங்க. கடவுளே இப்ப அவன் காரு கரப்பாம்பூச்சி கணக்கா கவுந்து போய் கிடக்குது. இந்த பக்கம் ஹீரோ வெளியே வந்து எப்பா ரொம்ப வலிக்குதுப்பா முடியல பாடு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வில்லனு வெளியே வந்தாரா. ஆனா டாய் உட சும்மா விட மாட்டேன். ஹீரோ பாஞ்சு வந்து அடிக்கலாம்னு போகும்போது இவங்க 2 பேரும் சேத்துல உருண்டுகிட்டு பிறந்துகிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நம்மால் தான் படு வீக்காச்சே. சண்டையில என்னமோ ஊம குத்தா வாங்குறது நம்ம ஹீரோ தான். இவனு எந்திரிச்சு புரட்டி பாக்குறான். ஒன்னும் இது பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அம்மா இங்க உட்காந்துருக்காங்க. ட்ரக்கை கொண்டு வந்து நேரா மோதுனாங்கன்னு வைங்களேன். சேதார யாரு தான் பிள்ளைக்கு சேர்த்துதான் சேதார ஆகும்னு அவங்க எதுவுமே பண்ணாம தான் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி இது இப்போதைக்கு மட்டும் தான். பின்னாடி ஒரு முரட்டு சம்பவம் இருக்கு. வில்ல ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சு 2 கையும் போட்டு மேதி மிதிச்சு விட்டு சரி ஓகே நம்ம போவோம்னு தரைக்கு ஏறி வந்தா அம்மா அப்படியே அவனை புடிச்சு தூக்கி ஒரு வீசுவாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. இவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்தா அம்மா அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் வில்ல அடங்காம அந்த ஷாக் கொடுக்குற டிவைஸ் இருக்குதுல்ல அதை எடுத்து ஹீரோக்கு ஷாக்கு கொடுக்கலாம்னு போக அம்மா அதை பார்த்துட்டு கதற திடீர்னு நம்ம 5ஆம் பைப்ல குறுக்க போது இவன் கையை பிடிச்சி கடிச்சு குதறிட்டு இருப்பான் பாருங்க. இது மேட்ரு. பைப்ல குடும்பமா சேர்த்து எப்படி ஒருத்தரை பிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். எப்படியோங்க ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடியுது. போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வில்லனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கூடவே இவனுக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி. ஹீரோ வேற சும்மா இல்லாம டேய் தம்பின்னு கூப்பிட்டு பங்குடு புஞ்சிலே ஒண்ணு கொடுக்க மாமா சும்மா இருக்கமானு எல்லாம் அலர்பட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல்ல குட்டி பொண்ணை பார்க்கணுமே. உண்மையான கொலைகாரனை பிடிச்ச உடனே இவளுக்கு முழிப்பு வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு இவங்க 2 பேரும் ட்ரக்ல ஏறி போக அம்மா என்னடா தங்கம் ரொம்ப வலிக்குதான்னு கேட்கும்போது அதெல்லாம் பரவாயில்லம்மா நீ என் விரலை கட் பண்ணதை விட இது அந்த அளவுக்குல பெரிய வலி ஒண்ணுன்னு சொன்னதும் டேய் நான் தான் விரலை கட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் முன்னாடியே தெரியுமே ஏன் கேட்குற அப்படின்னு இவன் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறான். உடனே அம்மா டேய் தங்கம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. நான் உனக்கு நிறைய தள்ள கொடுத்துட்டேன். எல்லா பிரச்சனையுமே என்னாலதான். உன் மனைவி உன்னை விட்டுட்டு போயிட்டா. பூமிக்கு என்னாலதான் இப்படி ஆச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடா அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல நேரா பார்த்து வண்டியை ஓட்டுங்க. நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கவலையப்படாதுங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா கோணையா கொண்டு போய் வண்டிய ஒரு கம்பத்துல சொல்லி நிறுத்துறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா மறுபடியும் நம்ம அம்மாவை சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் மரத்து மேல ஏறி நின்னுக்கிட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மறத்திக்கிட்டு இருக்க. அம்மா ஏமா மறுபடியும் இந்த மாதிரி அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க இறங்கி வாங்கன்னு இவன் காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தா இதை ஊரே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாம் ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். உடனே நம்மாலு அந்த பாரோட போஸ்டர் எடுத்து அம்மா இங்க பாருங்க உங்க பேர்ல இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இன்சூரன்ஸ்ல சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காதுன்னு சொன்னதும் என்னடா அதுல போட்டிருக்குன்னு கேட்டா நீங்க ஆக்சிடென்ட்ல செத்தாலோ இல்ல இயற்கையா செத்தாலோ மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்காதுன்னு சொன்னதும் ஓஹோ அப்படியா சரி இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது. ஆனாலும் நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்னு இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண பக்கத்துல இருந்த போலீஸ்காரர் மைக்க வாங்கி ஆமாமா உங்க பையன் சொல்றது உண்மைதான் இங்க பாருங்க இதுலயே அதுதான் போட்டிருக்குன்னு அந்த போஸ்டரை மட்டும் முன்னாடி காமிக்கல இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா என்ன நிம்மதியா சாவ கூட விட மாட்டேங்கிறீங்க. சரி அப்படின்னா அந்த லேடரை கொண்டா நான் அப்படியே இறங்கிக்கிறேன்னு சொன்னதும் மேல இருந்த போலீஸ்காரரு ஏனியோட கிட்ட போறாப்ல. ஆனா இந்த அம்மா என்னடா பொசுக்குன்னு எகிரி கீழே குதிக்க நல்ல வேலை கீழே ஒரு மாதிரி பெட்டு மாதிரி இருந்ததுனால தப்பிச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு வழக்கம் போல நம்மால அம்மான்னு கத்துறான். இதோட படமும் முடியுது.